தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரிராஜன், திருநாவுக்கரசு உட்பட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்ட பின்னர் அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம் மற்றும் ஹெரோன் பால், பைக் பாபு உள்ளிட்ட 4 பேரும் கைதாகினர். இந்த 9 பேர் மீது பாலியல் வன்கொடுமை, கூட்டு சதி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. முதலில் தண்டனையை உறுதி செய்த நீதிபதி நந்தினி தேவி சில மணி நேரம் கழித்து அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கவும் நீதிபதி ஆணையிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசு, மணிவண்ணன் ஆகியோருக்கு 5 ஆயுள் தண்டனையும், சதீஷ், ஹெரான்பால் ஆகியோருக்கு தலா 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோருக்கு 1 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். குற்றவாளிகள் 9 பேருக்கும் 5,500 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிரித்து வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 8 பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சாட்சி சொல்ல வரவில்லை. இதனால் அவருக்கு இழப்பீடு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் கோவை நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலைநிறுத்தப்படும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்தர் மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேலும் முறையீடு போனாலும் இந்த வழக்கு, இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என அதிமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாகவே உரிய நீதி இன்று கிடைக்கப் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக அரசு சிபிஐ விசாரணை கோராமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டதை வரவேற்று கோவை நீதிமன்ற வளாகத்தில் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக தீர்ப்பு அமைந்திருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அளவிலே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு மிக கடுமையான ஒரு தண்டனை. அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்
அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் குற்றவாளிகளுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார். அது உரிமைதானே, அவர்களுக்கு உண்டான உரிமையை நாம மறுக்க முடியாது. அங்கேயும் மிக நல்ல சட்ட போராட்டத்தை தமிழக அரசு நடத்தும். நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வலுவான ஆதாரங்கள் என்பது அரசு தரப்புல இருக்கு.